ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கீழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன் வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனின் அன்பினிலே ஒன்றிணைந்த இறை நெஞ்சங்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்றால், ஏன் எதற்காக என்னுடைய வாழ்வில் மட்டும் நான் இவ்வாறாக துன்பப்பட வேண்டும்? என்னோடு என்னுடைய சமூகத்திலே இருக்கின்ற என்னுடைய உடன் சகோதரர் சகோதரிகளும் என்னுடைய நண்பர்களும் தோழர்களும் நல்ல வளமையாக வளமுடன் வாழுகின்ற பொழுது நான் மட்டும் துன்பத்திலே வேதனையிலே சிக்குண்டு தவிக்கின்ற மனிதனாக ஏன் வாழ வேண்டும் என்கின்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிமனதிலே இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அன்பின் சகோதரங்களே, துன்பங்களின் வாயிலாக ஆண்டவர் எங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார் என்கின்ற உண்மையை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே மறந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். துன்பங்களின் வாயிலாக ஆண்டவர் எங்களை பக்குவப்படுத்துகின்றார். அவரினுடைய அந்த திருவுள்ளத்திற்கு ஏற்றவாறு, இறை சித்தத்திற்கு ஏற்றவாறு, தன்னுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். அது எங்களுடைய துன்பங்களின் ஊடாக நடைபெறுகின்றது. அதற்கு சிறந்த உதாரணம் தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபர். யாரை சொல்லி இருக்குது முதல் வாசகத்தில்? யார கதை சொல்லப்பட்டிருக்குது? யாக்கோபினுடைய மகனான ஜோசேப். யார மகன்? யாக்கோபு யார மகன் தெரியுமா? நமக்கு மறைக்கல்வின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யாக்கோபு வந்து யார மகன் கேட்டால் ஈசாக்கோட மகன். ஈசாக்கு யார மகன்? இப்போ கொஞ்சம் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன்.
ஈசாக்கு யார மகன்? ஆபிரகாமோட மகன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கின்றார், உன்னுடைய மக்கள் இனத்தாரை நான் பலுகி பெருக செய்வேன், உன்னுடைய மக்கள் இனம் இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள், கடற்கரை மணலை போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும். ஆண்டவரினுடைய ஆசீர் பெற்ற ஒரு இனம். அந்த இனத்தில் வந்த ஒரு மகனினுடைய கதையை இன்றைக்கு நாங்கள் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். அன்பின் சகோதரங்களை, ஆண்டவராலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய உடன் சகோதரனுக்கு என்ன செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் இன்றைய வாசகத்திலே முதல் வாசகத்திலே மிகவும் அழகாக வாசிக்க கேட்கின்றோம். யாக்கோபினுடைய மகன் யோசேப்பு எத்தனையாவது மகன் தெரியுமா? யாக்கோபுக்கு எத்தனை மகன்? எத்தனை மகன்கள்? 12. யாராவது சொல்லியிருந்தா சந்தோஷம். ரைட். யோசேப்பு எத்தனையாவது மகன்? யோசேப்பு எத்தனையாவது மகன்? விளங்கல. கடைசியா? இல்லை, பிள்ளை. யோசேப்பு 11வது மகன். யோசேப்புக்கு பிறகு இருக்கிறார் பெஞ்சமின். சரியா? யோசேப்புக்கு பிறகு இருக்கிறார் பெஞ்சமின். அன்பின் சகோதரங்களே, இந்த யோசேப்பு இந்த யாக்கோபினுடைய அன்பிற்கு உகந்த மகனாக வாழ்ந்து வருகின்றார். அவருடைய சிறிய காலங்களிலே, இளமை பருவங்களிலே தன்னுடைய வாழ்வியலிலே அனைத்தையும் அனுபவித்தவனாக வாழ்ந்து வருகின்றான். தன்னுடைய சகோதரர் மட்டிலே அளவு கடந்த அன்பு கொண்டவனாக இருக்கின்றான். எது இந்த சகோதரர்களை அவன் மீது கோபம் கொள்ளவும் பொறாமை கொள்ளவும் வைத்தது என்றால், தந்தையினுடைய அன்பும். முதலாவது தந்தையினுடைய அன்பு. சரியா? அடுத்தது, இவர் கனவுகளுக்கு விளக்கம் அளிக்க வல்லவராக இருக்கின்றார். அப்பொழுது கூறுகின்றார், நான் கனவு கண்டேன், அதிலே 11 விண்மீன்கள் என்னை வணங்கி நிற்பதாக கண்டேன். அந்த 11 விண்மீன்களும் யார்? என்னுடைய சகோதரர்களாகிய நீங்கள். இப்போ மூத்த 10 சகோதரங்களுக்கும் சரியான பொறாமையும் கோபமும். ஏன்? நாங்கள் மூத்தவர்கள் இருக்கத்தக்கனதாக நாங்கள் போயிட்டு இவன்ற காலில் விழுறதா, இவனுக்கு முன்னுக்கு நாங்கள் வணங்கி பணிந்து நிற்கின்றதா என்கின்ற ஒரு கோபம் நம்மட வாழ்க்கையிலும் இருக்குது. நாங்கள் பெரியாக்கள், நாங்கள் என்னென்று போயிட்டு எங்களுக்கு கீழே இருக்கிற சின்னாள்ற காலில் விழுறது. அவன் நான் செய்தது பிழையாவே இருக்கட்டும், அவன் எப்படி என்னைய பிளகூற இயலும்? நாங்கள் எங்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் மறைத்து கொண்டு அதற்காக நியாயம் தீர்ப்பவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பிறர் குற்றவாளிகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் நீதிபதிகளாகவும், நாங்கள் குற்றவாளிகளாக இருக்கின்ற பொழுது நியாயாதிபதிகளாகவும் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அன்பின் சகோதரங்களே, இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த யோசேப்புக்கு என்ன நடக்குது? இவரை கொண்டு போய் படுகொலியில் போடுறாங்க, பிறகு அடிமையாக விற்கிறாங்க. இவருடைய வாழ்வு ஒரு துன்பகரமான வாழ்வாக அதன் பின்னாள்களிலே மாறுகின்றது. அவர் அடிமையாக விற்கப்படுறார். அவர் ஒரு ஆளுநருக்கு ஒரு அடிமையாக போறார். அந்த இடத்துல அந்த ஆளுநருடைய மனைவி அவன் மீது ஈர்ப்பு கொண்டவளாக அவனை தவறான உறவுக்கு அழைக்கின்ற பொழுது அதனை ஆண்டவருக்கு உகந்த முறையிலே வாழுகின்ற இந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? அதை தவிர்த்து விடுகின்றார், நிராகரித்து விடுகின்றார். ஆகவே அவரை கொண்டு போய் திரும்ப ஜெயிலில் போட்டுடுறாங்க. இவ்வாறாக சிறைச்சாலைகளிலும் அடிமையாகவும் தன்னுடைய வாழ்வினை கழித்து வருகின்ற ஒருவர் துன்ப துயரங்களுக்கு ஊடாக தன்னுடைய வாழ்வை அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் மாட்சியுடன் விளங்க செய்கின்றார். தன்னுடைய சகோதரர்கள் மீண்டும் அவரை நோக்கி வருகின்றார்கள். தங்களுடைய வாழ்விற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நாட்களிலே தங்களுடைய வாழ்வினுடைய உணவினை தேடி, தங்களுடைய வாழ்விற்கான நம்பிக்கையை தேடி எகிப்தை நோக்கி அவர்கள் வருகின்ற பொழுது இங்கே அவர்களுடைய சகோதரன் இருக்கின்றார், ஆளுநராக, அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றவராக. அன்பின் சகோதரங்களே, ஒருவேளை ஜோசப் இந்த துன்பங்கள் துயரங்களை எல்லாம் மறுதளித்திருந்தால் அவர் ஒரு நல்ல ஒரு ஆளுநராக இருந்திருக்க மாட்டார். எங்களுடைய வாழ்விலும் வருகின்ற துன்ப துயரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதற்கு ஊடாக எங்களை கையளித்து நாங்கள் வாழுகின்ற பொழுது, அந்த துன்பங்களிலே நாங்கள் வெற்றியடைகின்ற பொழுது, நாங்களும் இறைவனுடைய ஆசீரை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களாக வாழ்ந்திருக்க முடியும். இறை திட்டத்திற்கு நாங்கள் முதலில் எங்களை கையளிக்க வேண்டும். நாங்கள் எங்களை இறை திட்டத்திற்கும் இறை திருவுளத்திற்கும் கையளிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்ப துயரங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எப்பொழுது? தாழ்ச்சியான மனதோடு,
தாழ்ச்சியான மனதோடு நாங்கள் இறைவனை நோக்கி நாடுகின்ற பொழுது, இறைவனை நோக்கி செல்லுகின்ற பொழுது, அவர் தன்னுடைய அருள் வளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் இறை பிரசன்னத்தாலும் என்னுடைய வாழ்வையும் வளமையாக்குகின்றார். என்னுடைய வாழ்வும் இறைவனுடைய ஆசீர் பெற்ற வாழ்வாக மாறுகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்ப துயரங்களை நாங்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அதிலே இருந்து இறைவன் எங்களுக்கு தர இருக்கின்ற மாட்சியை குறித்து மகிழ்ச்சியுற்றவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்களும் இறைவனுடைய ஆசீரை பிறருக்கு வழங்குகின்ற மக்களாக மாறிடுவோம். அன்பின் சகோதரங்கள், இதில் 2 விஷயம் இருக்குது. என்னுடைய சகோதர சகோதரியினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமையுள்ளவனாக அவர்களுக்கு எதிராக நான் செயல்படுகின்ற பொழுது இந்த யோசேப்பினுடைய மற்ற சகோதரர்களினுடைய நிலை எனக்கு வரும். மாறாக என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகள் எனக்கு இழைக்கின்ற துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியான மனதோடு அதனை இறைவனுடன் கையளித்து நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது என்னுடைய சகோதர சகோதரிகளை அவர்கள் எனக்கு இழைத்திருக்கின்ற துன்பங்களோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அன்புறவோடு வாழுகின்ற பொழுது யோசேப்பினுடைய வாழ்வின் நிலை எனக்கு ஏற்படும். நான் என்னுடைய வாழ்வியலிலே யோசேப்பினுடைய சகோதரர்களைப் போல மாற முற்படுகின்றேனா, வாழ முற்படுகின்றேனா, அல்லது யோசேப்பினை போன்று ஆண்டவருடைய ஆசீரை என்னுடைய வாழ்விலே துன்ப துயரங்களினூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற மனிதனாக நான் வாழ ஆசைப்படுகின்றேனா என்பதை நாங்கள் சிந்தித்து செயற்படுவோம். அன்பின் சகோதரங்களே, தாழ்ச்சியோடு இறை இல்லம் நாடிடவும், இறை பிரசன்னம் வந்திடவும், இறை ஆசீர் என்றுமே எங்களிடம் தங்கிடவும் இறைவரம் கேட்டு தொடர்கின்ற பலிதனிலே நாங்கள் பக்தியோடு மன்றாடிக் கொள்ளுவோம்.